சாந்தி சீக்கிரம் தட்டெல்லாம் எடுத்துட்டு வா. கண்ணம்மா பூஜை ரூம்ல பூ இருக்கு, போய் எடுத்துட்டு வா. குடு சாந்தி, அந்த தட்டை எடுத்துட்டு வா. அண்ணி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து எடுத்துருங்க. செக் பண்ணிக்கோங்க எல்லாம் கரெக்டா இருக்கான்னு. பூ அவ்வளவுதானா? ஆமா. அந்த சந்தனம் தட்டு புடி, நானே போய் பார்த்துட்டு வரேன். யாரு சுந்தரா இது? இப்பதான் பார்க்க மாப்பிள்ளை மாதிரி இருக்கீங்க. கல்யாண நாள் அன்னைக்கு தாங்க நான் மாப்பிள்ளை. என்ன கிண்டல் பண்றீங்களா? கிண்டல்லாம் ஒண்ணும் பண்ணல சுந்தர். இது வரைக்கும் பேண்ட் ஷர்ட்ல பாக்கும் போதெல்லாம் ஒண்ணும் பெருசா தெரியல. இப்ப பட்டு வேட்டி பட்டு சட்டையில பாக்கும் போதுதான் மாப்பிள்ளைக்கெல்லாம் அப்படியே முகத்துல தெரியுது. அதனாலதான் அப்படி சொன்னேன். சரி இருங்க, நான் வந்துடுறேன். சரிங்க. அத்தை, மாமா, எங்க என் வருங்கால மனைவி காயத்ரி காணோம்? வருவா வருவா. நேரம் ஆயிடுச்சுல்ல, பொண்ணை கூட்டிட்டு வாங்க, கோயிலுக்கு போனோம்ல. ரெடி ஆயிட்டு இருக்கா, வருவா வருவா. என்கிட்டவே மூஞ்சி காட்டுறீங்களா? இந்த நிச்சயம் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் என் நிஜமான முகத்தை நான் காட்டுறேன். என்னத்த இன்னும் இங்க நின்னு என்ன பாத்துட்டு இருக்கீங்க? ஒரு பொண்ணு வந்தாச்சு, நீங்க போயிட்டு உங்க பொண்ணை கூட்டிட்டு வாங்க. காயத்ரி, இவ்ளோ அழகான முகத்தை இத்தனை நாள எங்க மறைச்சு வச்சிருந்த காயத்ரி? அதான் அந்த உலக அழகி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே, அவங்களாம் உன்ன மாதிரி தான் இருப்பாங்களோ? நீ இன்னைக்கு அவ்வளோ அழகா இருக்க. என்ன எல்லாரும் வந்தாச்சா? சரி, கோயிலுக்கு கிளம்பிடலாம். அண்ணி செழிய இன்னும் வரல. செழிய வரலையா? இன்னும் அவன் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்? கண்ணம்மா, டைம் ஆயிடுச்சு, நீங்க போய் செழியனை வர சொல்லுங்க. சரிங்கம்மா. அன்னபூரணி, அண்ணி நிச்சயத்துக்கான எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டல? எல்லாம் ரெடியா இருக்கு அண்ணி. ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கங்க. கிளம்பி அங்க போனதுக்கு அப்புறம் இல்லன்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அண்ணி, நான் எல்லாத்தையுமே 1க்கு 2ஆ எடுத்து வச்சிட்டேன். அதனால செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஓகே. அத்தை, நான் எப்படி இருக்கேன்னு நீங்க சொல்லவே இல்லையே. உனக்கு என்ன, நீ நல்லாதான் இருக்க. இல்லத்த, நான் கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கனா? ஓ, நீ அத கேக்குறியா? நீ எப்படி இருந்தாலும் நீதான் என் மருமக, அதுல எந்த மாற்றமும் இல்ல.
அந்த பூ காயத்ரி கைக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குடா. டேய் என்னடா இது, நீயே வச்சுட்டு அப்புறம் நீயே இப்படி பயந்துட்டு இருந்தா எப்படிரா? தம்பி வாங்க பாட்டி. தம்பி, கீழே எல்லாரும் கோயிலுக்கு போக காத்துக்கிட்டு இருக்காங்க. நேரமாச்சேன்னு அம்மா உங்களை சீக்கிரம் கூட்டிட்டு வர சொன்னாங்க. சரிங்க பாட்டி, நீங்க போங்க, நான் வரேன். சீக்கிரமா வாங்க, முகூர்த்தத்துக்கு முன்னாடி போயிடணும். சரி பாட்டி. ம். கண்ணம்மா, செழி எங்க? இத தம்பி வந்துகிட்டு இருக்கு. இன்னும் என்ன யோசிக்கிற? வா போலாம். எனக்கு மனசே இல்லடா. ரேஷ்மா கூட எனக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னு நினைச்சாலே எனக்கு என்னோட உடம்புல இருந்து உயிரை பிரிச்சு எடுக்கிற மாதிரி இருக்குடா. அதுக்காக போகாம நம்ம இங்கே இருந்துட முடியுமா என்ன? சரி, அப்படியே இருந்தாலும் உன்னை விட்டுருவாங்களா? இப்படி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுடா. டேய், நீ 150 பேருக்கு இன்னைக்கு இதுதான்டா நிலைமை. காதலிச்சவங்களை மறக்க முடியாம வேற ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது. என்னடா இப்படி சொல்ற? வேற என்னடா சொல்ற? உனக்கு உன் காதல சொல்ல தைரியம் இல்ல. அது வெறும் தைரியம் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல. நம்ம காதலிக்கிற பொண்ணு நம்மளை காதலிக்கலன்னு சொல்லிட்டா அது எவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா? அதை தாங்குற சக்தி எனக்கு இல்லடா. அது தாங்கிக்கிற சக்தி இல்லைன்னு உன் மனசுல இருக்கிறது சொல்லாம தள்ளி போட்டுக்கிட்டே இருந்துன்னு வச்சுக்கேன், அப்ப இந்த மாதிரி வேதனையெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். டேய், நீ எனக்கு ஏதாவது ஆறுதல் சொல்லுவேன்னு பார்த்தா நீ ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்க? டேய், உனக்கு நான் எவ்வளவு ஆறுதல் சொல்லிட்டேன், ஐடியாவும் கொடுத்துட்டேன். ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலன்றப்ப வேற என்ன தாண்டா பண்ண சொல்ற? இங்க பாரு, சரியா என்ன நடந்தாலும் சரி அதை பாத்துக்கலாம்னு நினைச்சு அதை நீ ஃபேஸ் பண்ணி இருந்தீனா எந்த பிரச்சனையுமே கிடையாது. இல்லனா கடைசி வரைக்கும் இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான். என்ன கூட விடுறா. ஆனா அங்க காயத்ரியோட நிலைமைய நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவளுக்கு ஜோடி ஆக போறவன் அந்த சுந்தர்னு நினைக்கிறப்பவே மனசு வேதனையில துடிச்சிட்டு இருக்குடா. சரியா, இங்க பாரு, நடக்க போறது நிச்சயதார்த்தம் தான், கல்யாணம் கிடையாது. இந்த நிச்சயம் முடிஞ்சு கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள என்ன வேணா நடக்கலாம். ஏதாவது மிராக்கல் நடக்கும்னு உன் மனசை நல்லா தேத்திக்கடா. இப்போ வா போலாம். என்னடா? இல்லடா, என்னால நிஜமா முடியல. நீ இப்ப வரலனா ஏன் எதுக்குன்னு ஒரு பெரிய பிரச்சனையே ஆயிடும். டேய், அதுவும் இல்லாம இந்த நிச்சயத்துக்கு நீ இஷ்டப்பட்டு வரலனாலும் நீ வச்சப்போ காயத்ரி கைக்கு போயிடுச்சான்னு பார்க்கவாவது நீ வந்துதான்டா ஆகணும்.